ஒரு நாள் ஜென் துறவி ஒருவர் ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது அந்த துறவியை பார்க்க ஒருவர் வந்தார். யாருடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். குரலை கேட்டால் தெரியவில்லையா என்று சிரித்தார் ஜென் துறவி. பின்னர் அந்த பாடகரின் பெயரை சொன்னார். அவரா? அந்த ஆள் சரியான தண்ணி பாட்டியாச்சே, விஸ்கி வாசம் இல்லாம மேடை ஏற மாட்டாராமே, அதனால் என்ன, அவருடைய குரல் அற்புதமாக இருக்கு, அது நமக்கு போதாதா என்றார் அந்த ஜென் துறவி. சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் அதே ஜென் துறவியை பார்க்க வந்தார். ரேடியோவில் ஒலித்துக் கொண்டிருக்கிற குரலை கேட்டவுடனே சட்டென்று அந்த பாடகரின் பெயரை சொல்லி அவர்தானே என்று விசாரித்தார். அவரேதான். உங்களுக்கு அவரை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் என்றார் அவர். இனிமையான குரல், ஒவ்வொரு பாட்டையும் அனுபவித்து பாடுவார். அவர் மிகப்பெரிய திறமைசாலி. அதெல்லாம் போகட்டும், ஆனா அந்த ஆள் சரியான தண்ணி பாட்டியாமே என்று அவரை பார்த்து கேட்டார் ஜென் துறவி. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஜென் துறவி தனியே இருக்கும்போது ரகசியமாக அவரிடம் வந்து கேட்டான் அந்த சீடன். குருவே, முதலால் அந்த பாடகரை குடியாரர் என்று சொன்னபோது நீங்கள் அவருடைய திறமையை பாராட்டி பேசினீர்கள். ஆனால் இரண்டாவது ஆள் அவருடைய திறமையை புகழ்ந்த போது அவர் குடிகாரர் என்று சொல்லி அவமானப்படுத்தி பேசினீர்கள். இது என்ன நியாயம் என்று கேட்டான். அதற்கு குரு மெல்லமாக சிரித்தார். காய்கறிகளை எடை போடுவது கடைக்காரன் வேலை. அந்த தராசில் மனிதர்களை ஏற்றி நிறுத்தினால் உடைந்து விடும் என்றார். அதனால்தான் யார் யாரை எடை போட்டாலும் நான் குறுக்கிட்டு ஏதாவது பேசி அந்த விமர்சனத்தை நேர் செய்து விடுகிறேன். சீடன் குரு கூறிய பதிலை கேட்டு மெய்சிலிர்த்து போனான். சீடன் குருவை பார்த்து, குருவே, நீங்கள் பெரிய மேதை என்றான். சரி, போய் உன்னுடைய வேலைகளை பார் என்றார் ஜென் துறவி. அடுத்த கதை நல்லது எது கெட்டது எது. ஒரு ஜென் குருவிடம் பல சீடர்கள் இருந்தனர். அவர்கள் தங்கள் பொருட்கள் அடிக்கடி திருடு போவதை அறிந்து தங்களுக்குள் யாரோ திருடுகிறார்கள் என்று தெரிந்து ஒரு நாள் திருடிய திருடனை கையும் களவுமாக பிடித்து குருவின் முன் நிறுத்தினார்கள். குரு அமைதியாக இருந்ததை பார்த்து அவரிடம் அந்த சீடனை வெளியே அனுப்ப கோரினர். குரு சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் இருந்துவிட்டு பின்னர் அவனை வெளியே அனுப்ப முடியாது என திட்டவட்டமாக கூறினார். கோபமுற்ற சீடர்கள் அவனை வெளியே அனுப்பாவிட்டால் நாங்கள் அனைவரும் வெளியேறி விடுவோம் என்று கூறினர். குரு அவர்களை பார்த்து அமைதியாக சொன்னார், நீங்கள் அனைவரும் வெளியே போவதாக இருந்தாலும் நான் அவனை வெளியே அனுப்ப முடியாது. சீடர்கள் குரு தவறு செய்தவனுக்கு ஏன் அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறார் என்று புரியாமல் விழித்தனர். குரு மீண்டும் அவர்களிடம் பேசினார். உங்கள் அனைவருக்கும் உலகில் நல்லது எது கெட்டது எது என்பது நன்றாக தெரிகிறது. எனவே நீங்கள் வெளியே சென்றாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவனுக்கு சரியான செயல் எது தவறான செயல் எது என்பது இன்னும் தெரியவில்லை. இவனுக்கு நான் உதவாவிட்டால் வேறு யார் உதவுவார்கள்? அவனுக்கு நல்லது எது கெட்டது எது என்று நான் தான் சொல்லித்தர வேண்டும். எனவே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார். சீடர்கள் கண்களில் கண்ணீர் வழிய குருவிடம் மன்னிப்பு கேட்டனர். அடுத்த கதை எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ஒரு ஜென் துறவி மற்றும் அவரது சீடர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் எழுந்தது. அது என்னவென்றால், திருடனாக இருப்பவனுக்கு எப்போதும் கெட்டதுதான் நடக்கும் என்று ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இல்லை நல்லதுதான் நடக்கும் என்றும் வாதாடி கொண்டிருந்தனர். அப்போது அவர்களது குரலை கேட்டு வந்த ஜென் துறவி என்ன வாக்குவாதம் என்று கேட்டார். உடனே அவர்களுக்குள் நடந்த அந்த வாக்குவாதத்தை பற்றி கூறினர். உடனே ஜென் துறவி அவர்களுக்கு உண்மையை ஒரு கதை மூலமாக புரிய வைக்க எண்ணி கதையை சொல்ல ஆரம்பித்தார். அதாவது, ஜான்கி என்பவன் ஒரு சாம்ராயினுடைய மகன். அவன் ஏதன் என்ற இடத்திற்கு பயணித்தான். அங்கு ஒரு உயர் அதிகாரியிடம் பணியாளனாக சேர்ந்து அவரின் மனைவியை காதலித்து மேலும் தற்காப்பிற்காக அந்த அதிகாரியின் பெருந்தொகையை எடுத்துக்கொண்டு அவருடைய மனைவியுடன் ஓடிவிட்டான். பின்னர் இருவரும் நன்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு திருடர்களாக மாறினாங்க. ஆனா அந்த பெண் ஜான்கியின் நடவடிக்கைகளை கண்டு வெறுப்படைந்தாள். அதனால் அவள் அவனை விட்டு சென்று விட்டாள். ஆகவே மனமுடைந்த அவன் ஒரு மாகாணத்தில் பிச்சைக்காரனாக மாறி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். மேலும் அவனது கடந்த காலத்தில் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக ஜான்கி தனது வாழ்நாளில் சில நல்ல காரியங்களை சாதிக்க எண்ணினான். அப்போது ஒரு குன்றின் மீது ஒரு ஆபத்தான சாலை இருப்பதால் பல பேர் மரணம் மற்றும் காயமடைகின்றனர் என்பதை அறிந்த அவன் அங்கு அந்த மலை வழியாக ஒரு சுரங்கம் வெட்ட எண்ணி பகல் நேரங்களில் பிச்சை எடுப்பதும் இரவு வேளைகளில் சுரங்கம் தோண்டுவதையும் வேலையாக செய்து வந்தான். 30 ஆண்டுகள் ஆனது. சுரங்கப்பாதை 2290 அடி நீளமும் 30 அடி உயரமும் 30 அடி அகலமும் ஆனது. இதற்கிடையில் அவன் ஏற்கனவே ஒரு அதிகாரியின் கீழ் பணியாளனாக வேலை செய்தவருடைய மகன். அவன் ஒரு திறமைமிக்க வாழ்வீரன். அவன் ஜான்கியை கண்டுபிடித்து பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜான்கியை தேடி அலைந்து கொண்டிருந்தான்.
அந்த சமயம் பார்த்து அந்த ஜான்கியும் அவன் கண்ணில் தென்பட ஆத்திரமடைந்த அவன், நான் உன்னை என் கைகளால் கொல்ல வேண்டும் என்று கூறினான். அதற்கு ஜான்கி, நீ என்னை தாராளமாக கொள்ளலாம், ஆனால் எனக்கு ஒரு ஆசை உண்டு. அது என்ன அப்படின்னா, நான் இந்த சுரங்கப்பாதையை தோண்டி கொண்டிருக்கிறேன், இந்த வேலை முடிந்ததும் நீ என்னை கொன்று விடலாம் என்று கூறுகிறான். எனவே அந்த உயரதிகாரியின் மகனும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறான். பல மாதங்கள் கடந்துச்சு. ஜான்கி மட்டும் தோண்டி கொண்டே இருந்தான். அந்த வாழ்வீரன் சும்மாவே இருந்ததால் மிகவும் சோர்வடைஞ்சான். அதனால அவனும் ஜான்கிக்கு உதவியாக சுரங்கம் தோண்ட ஆரம்பிச்சான். ஒரு ஆண்டு காலம் ஆனதும் அந்த மகன் ஜான்கியின் வலிமையையும் தன்னம்பிக்கையும் கண்டு வியப்படைந்தான். கடைசியாக சுரங்கப்பாதை முடிந்தது. மக்களும் பாதுகாப்பாக அந்த சுரங்கத்தில் பயணிச்சாங்க. இப்போது நீ என் தலையை துண்டி, என் வேலை முடிந்தது என்று ஜான்கி கூறினான். எப்படி நான் என் சொந்த ஆசிரியரின் தலையை துண்டிக்க முடியும் என்று கண்களில் இருந்து கண்ணீர் மல்க கேட்டான் என்று ஜென் குரு அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. பிறகு இறுதியில ஜென் குரு சீடர்களிடம், திருடனாக இருந்து திரும்பிய பிறகு நல்லதை நினைத்தால் அவனுக்கும் நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிட்டு குடிலுக்குள் சென்று விட்டார்.